திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காந்திநகர் தீப்பாந்தி அம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்த பிள்ளைகளை விட்டு தனியாக வாழ்ந்து வந்த திரு ஜோசப். இவருக்கு வயது 85. கிறிஸ்தவ மத பாதிரியாராக இருந்திருக்கிறார். இவர் வீட்டில் 2 நாட்களாக பூட்டியே இருப்பதாக அருகில் உள்ளவர்கள் தகவல் சொன்னார்கள். ஆனால் அந்த ஜோசப் என்ற நபர் வீட்டின் உள்ளே இருந்திருக்கிறார். பின்னர் திருத்தணி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் அதன் குழுவினருடன் வந்து வீட்டின் முன்பகுதியில் இருந்த கேட்டு பகுதியை இரும்பாலான லாடு மற்றும் களப்பாறையை கொண்டு அதை அகற்றினார்கள். பின்னர் வீட்டின் கேட்டை கடந்து உள்ளே சென்றபோது அங்கு ஒரு கதவு இருந்தது. அந்த கதவு போதிய வெளிச்சமில்லாத இடத்தில் இருந்ததால் அங்கு லைட்டு வசதியும் இல்லை. உடனே செல்போன் டார்ச் மூலம் அந்த இடத்தில் அந்த வெளிச்சத்தில் அந்த பூட்டு மற்றும் கதவுகளை உடைத்தார்கள். பின்னர் வரவில்லை என்றவுடன் இரும்பாலான பெரிய லாடு கொண்டு அந்த பூட்டு மற்றும் லாக்கரை அப்புறப்படுத்தி உள்ளே சென்று பார்த்தபோது அந்த முதியவர் பெட்டில் படுத்து கிடந்தார். அவரை வீரர்கள் அப்படியே தூக்கி கொண்டு வெளியிலே வந்தார்கள். வெளியில் வந்தவர்கள் அவருக்கு சிறிய முதலுதவி சிகிச்சை கொடுத்து வெளியிலே கொண்டு வந்து ஒடுக்கலான பாதையில் அவரை மிகவும் கவனமாக வெளியிலே கொண்டு வந்தார்கள். வெளியிலே கொண்டு வந்து ஏற்கனவே தயாராக இருந்த 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு அவரை கொண்டு சென்றார்கள். வீடு ஒரு காம்பவுண்டுக்குள் இருக்கிறது. அவரை மெதுவாக கொண்டு வந்து 108 ஆம்புலன்ஸ் சேவையில் உள்ளே இருக்க வைக்கிறார்கள். பின்னர் அவரை பத்திரமாக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை அளித்தார்கள். தக்க நேரத்தில் தகவல் தெரிவித்ததால் அவரை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அதன் குழுவினர் பத்திரமாக மீட்டார்கள். அங்கு உள்ளவர்கள் அவர் தீயணைப்பு குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள்.